கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த ஆண்டின் தொடக்கத்திலே நமக்கு புதிய வருஷத்தில் நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது, திருப்தியாக இருந்தது? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் துதியும் நான் செலுத்துகிறேன். எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். எனவே இந்த காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், இந்த வருஷ தொடக்கத்தில் வந்திருக்கிறேன்னா ஆண்டவர் எப்படி நம்மை நடத்த போகிறார் என்பதை இந்த வருஷ தொடக்கத்திலே நமக்கு வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறார் அல்லவா? இந்த வசனத்தை நாம் ஞாபகப்படுத்தி கொள்வோமே. எப்பொழுதுமே அதை அவன் மறந்துடக்கூடாதுல்ல. என்ன வார்த்தை, என்ன வசனம் சொல்லுங்க, படிக்கலாம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிரிடமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையின் மூலமாக நம்மளை தைரியப்படுத்தியிருக்கிறார், திடப்படுத்தியிருக்கிறார், பலப்படுத்தியிருக்கிறார், உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த வசனத்தின் மூலம் வருகிற இந்த ஆசீர்வாதம் இந்த வருஷத்தில், இந்த ஆண்டில் உங்கள் குடும்பத்திலையும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் வந்து முழுமையாக நிறைவாக பலிக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் சொன்னார். அதே வசனத்தில், அதே வேத பகுதியில் அதுக்கு அடுத்த போல் நம்ம பார்த்தோம். இவையெல்லாம் நடக்க நிறைவேற நம்ம என்ன செய்யணுமா? நீங்கள் நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். சரி, இந்த வருஷ தொடக்கத்தில் என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம். இன்றைக்கு வாசித்த அந்த வேத பகுதிக்கு நாம் வருவோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம். ஏசாயா 60, அதில் 18வது வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். 19. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் உன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். 20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க கவனிங்க. வாசிக்க சொன்னது காரணம், நீங்கள் அதை கவனிக்கணும், கேட்கணும். வேத புத்தகம் உள்ளவங்க உங்களோட கவனம் இருக்கணுன்றதுக்காக தான் நான் அதை வாசிக்க சொன்னேன். எனவே இந்த புதிய வருஷத்தில் வந்திருக்கிறேன்னா நமக்கு எல்லாருக்கும் அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கும். பொதுவாக எல்லாருக்குமே, நான் சொல்கிறது சிறு பிள்ளையிலேருந்து வாலிப பிள்ளையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த எதிர்பார்ப்புன்னா என்ன? ஒவ்வொரு காரியத்தையும் எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. நான் சொல்கிறேன், மனுஷர்கள் மட்டும் இல்லைங்க, ஆடு மாடு கொண்டு எதிர்பார்த்துட்ருக்கு. எல்லாருக்குமே என் மனசில் என்ன இருக்குது? ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு ஆடு மாடு எடுத்துக்கிட்டால் கூட என்ன செய்யுது? அந்த நேரம் வந்த உடனே நமக்கு வைக்க கொண்டு வந்து போடுவாங்களா, தவிடு வைப்பாங்களா, தண்ணி காட்டுவாங்களா, புல்லு தழை கொண்டாந்து போடுவாங்களா, அப்படி எதிர்பார்க்குது பாருங்கள். வயசானவங்களை எடுத்துங்க, வீட்டில் எப்போ சமைச்சு எப்போ சாப்பாடு கொடுப்பாங்க, ஒரு எதிர்பார்ப்பு. யார் நம்மளை கண்டுக்கிறாங்க விசாரிக்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. நான் சொல்ல வரேன். பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்க, அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்னது? விதவிதமான சாப்பிடணும், விதவிதமாக உடுத்தணும், விதவிதமான பொருட்களை வாங்கணும்.
இதெல்லாம் கிடைக்குமா, வாங்கி தருவாங்களா, ஒரு எதிர்பார்ப்பு. இதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே போல் திருமண வயது நெருங்கும் பொழுது ஒவ்வொரு வாலிப பெண்ணுக்கும் ஒரு வாலிப மகனுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. யார் நமக்கு துணையாக கிடைப்பார், மனைவியாக புருஷனாக அமையுமாக என்று ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? இது போல் எல்லாருடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், படித்தவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. என்னது, எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, வேலை கிடைக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு. அது அரசாங்க உத்தியோகமாக கிடைக்குமான்னு ஒரு எதிர்பார்ப்பு. திருமணமானவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, எப்போ எனக்கு என்ன குழந்தை ஆணாக கிடைக்குமோ, பெண்ணாக இருக்குமோ, ஆணாக இருக்குமோ, ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு குழந்தையை எதிர்நோக்கி இருக்கும்போது பிரசவத்தில் சொல்கிறேன் இல்லையா? இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்போ என்னது, இன்றைக்கு நீங்கள் இந்த நாளிலே இந்த இடத்துல இந்த ஆலயத்துக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு? உங்களுக்கு அநேக எதிர்பார்ப்புகள் இருக்குது. எதையோ ஒரு காரியத்தை யாருமே எதையுமே நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, நான் எதிர்பார்க்காம வந்தேன், நான் எதையும் எதிர்பார்த்து வரல என்று சொல்லக்கூடிய இந்த கையை உயர்த்துங்க. நான் எதுவுமே அதெல்லாம் எதிர்பார்க்கலைங்க அப்படி சொல்லக்கூடிய இருக்கீங்களா? அப்படி இருந்தால் கையை உயர்த்துங்க, நான் பார்க்குறேன். ஸ்தோத்திரம். இல்லை பயந்துட்டு கை தூக்காமல் இருக்க வேண்டாம், நிஜமாக கை அப்படி இல்லைன்னா கை தூக்கலாம், தப்பு இல்லை. கவனிங்க, எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுங்க. இன்றைக்கு ஆண்டவர் என்னோட பேசணும், இப்படிலாம் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க. நமக்கு ஏற்ற மனசுக்கு ஏற்ற ஏதாவது ஒரு வார்த்தை வசனம் எனக்கு கிடைக்காதா, இது ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆனால் இந்த வருஷத்தில் ஆகிலும் என் குடும்பத்துக்கும் என் வீட்டுக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்னது ஒரு நல்லது நடக்காதா, ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? இது போன்று யாராருக்கு என்னென்ன காரியங்களில் ஈடுபாடு இருக்குதோ அதிலிருந்து ஒரு வெற்றி, ஒரு விடுதலையை அடைய வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது என்று நான் சொல்கிறேன். ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? இந்த வருஷம் நல்ல வியாபாரம் நல்லா ஆகணும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்கிறது. போன வருஷம்லாம் போய் கஷ்டத்தில் போயிடுச்சு, இந்த வருஷமாவது நமக்கு நல்ல லாபம் வரணும். விவசாயம் செய்கிறவங்களுக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்பு? இந்த வருஷமாவது ஆகட்டும், பார்ப்போம், கத்த வசனம்லாம் வாக்குத்தத்தெல்லாம் வந்திருக்குது. என்னது, தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்கிறாங்க, தை பிறந்தா தான் தெரியும். என்னது, நல்ல ஒரு மகசூல் வராதா, வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. இது போல் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு உட்கார்ந்துருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை தான் நான் வாசிக்கிறேன். இப்போ 3 வசனங்களை வாசிக்க சொன்னேன் இல்லைங்களா? இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லையிலும் கேட்கப்பட மாட்டாது. நம்பர் 1. அடுத்தது, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். அடுத்து 20வது வசனத்தை பாருங்க. இனி உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. என்ன ஒரு ஆறுதலான அருமையான ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக இருக்குது. இந்த முதல் மாதத்தில் முதல் வாரத்தில் வருஷ தொடக்கத்தில் இந்த வார்த்தையை கேட்கும்போது எப்படி இருக்குது? நமக்கு ஒரு இனிமையாக இருக்குது. வார்த்தையை கேட்கறதுலேயே ஒரு மகிழ்ச்சி இருக்குது இல்லையா? இந்த 3 வசனங்களிலையும் ஒரு வார்த்தையை நீங்கள் படிக்கும்போதே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நீங்கள் பாருங்கள், 3லையும் பாருங்கள், இனி கொடுமை. இனி அந்த இனி என்கிற வார்த்தை 3லையும் வருகிறதை நம்ம இங்கே பார்க்குறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் இந்த 2024 ஆண்டு வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய போக்கு, உன்னுடைய குடும்பம், உன் பிள்ளைகளின் காரியம் எது எப்படி இருந்ததோ இருந்துட்டு போட்டோம். புரியுதா? இனி அதை தான் சொல்கிறார். இப்போ போன ஆண்டை போல அல்ல, கடந்த ஆண்டை போல அல்ல, போன வருஷத்தில் இருந்தது போல இல்லை, நடந்தது போல இல்லை. இனி என்ன நடக்கும்? எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. அப்படி இனிமேலாவது அப்படி தானே நம்ம சொல்கிறோம், இதுக்கப்புறமாவது இந்த வருஷத்தில் ஆகிலும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்யுது. அப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், இனி இந்த ஆண்டிலே இனி உனக்கு அப்படிப்பட்ட துக்கமான, துயரமான, வருத்தமான, வேதனையான சம்பவங்கள் இனி நடக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? இனி அது போல துன்பத்தையோ, துயரத்தையோ, வருத்தத்தையோ, வேதனையோ, மன கஷ்டத்தையோ நீ அனுபவிக்க மாட்டாய். இனி நல்லா இருக்கு அந்த வார்த்தை இல்லையா? ஆண்டவர் இந்த காலை வேலையிலே நம்ம அனைவரையும் பார்த்து சொல்கிற வார்த்தை. இதுக்கப்புறம் அப்படிலாம் இருக்காது. இனிமே அப்படி இருக்காது. இது வரைக்கும் அப்படி இருந்துருச்சு, இனிமே அப்படி இருக்காது.
இனிமேல் இனிமேல் இந்த ஆண்டிலே இனி என்னது கொடுமை உன் தேசத்திலே ஆமாம் என்று கர்த்தர் சொல்வதாக நாம் இங்கே எழுதியிருக்கிறோம். இப்படி இருக்கும்போது இது எப்போ நடக்குமா? 22வது வசனத்தை பாருங்க. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் சொல்றார். ஏனோ தானன்லாம் கிடையாது. ஏற்ற காலத்தில் என்ன? இந்த வருஷத்திலேயே, இந்த ஆண்டிலேயே கர்த்தர் உங்களுக்கென்று என்ன வாக்குத்தத்தம் வார்த்தையை கொடுத்திருக்கிறாரோ அதை அவர் எப்படி நிறைவேற்றுவாரோ? தீவிரமாக நிறைவேற்றுவார். அதை செய்வதில் அவர் ரொம்ப தீவிரமாக இருப்பார். இதை கேட்பதற்கு நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஓ அப்படியா, நடந்துடும். நான் சொல்கிறேன், நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த விதமான சந்தேகங்கள். ஆனால் அதுதாங்க கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரியே சொல்லிட்டு இருந்தா ஆவனான்ற போது தாங்க கஷ்டமாக இருக்குது. என்னது? ஆமாம், ஈக்கு முந்தின வார்த்தை தானே ஏங்க. இனி இனி என்று சொல்லும்போது இனிக்குது இந்த வார்த்தை. என்னது? இனிமே உனக்கு அப்படி நடக்காது, இனிமே உனக்கு இப்படி சம்பவிக்காது, இனிமே எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்றது. இது இனி 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 நடக்கும், இனிமே நடக்கும் என்று அதை கேட்கும்போது படிக்கும்போது மனசுக்குள்ளே எப்படி இருக்குது? ஒரு இனிமையாக இருக்குது. இனி என்பது இனிப்பாக இருக்கிறது, கசப்பாக இல்லை. ஆனால் அந்த ஆனான்னு சொல்லும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னது? இனி என்று சொல்லும்போது இனிப்பாக இருக்குது, ஆனான்னு சொன்ன உடனே என்ன இருக்குது? என்னடா எங்கேயோ ஒரு புள்ளி வைக்கிறாரு. நான் சொல்கிறேன், இனி உங்கள் வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் சம்பவிக்க வேண்டுமானால், நடக்க வேண்டுமானால், முழுமையாய் அது உங்களுக்கு பலிக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு காரியம் செய்யணும். ஆனால் என்னது? இப்போ இந்த ஆன்ற வார்த்தைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தானே இனி இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்காமல் இருக்க வேண்டும் சொன்னால், ஆனால் நீங்கள் ஒரு காரியம் செய்யணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அந்த வாக்குத்தத்தத்திலே பார்த்தோம். நான் இதெல்லாம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். எனவே கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே என்றைக்கும் எப்பொழுதும் புரியுதுங்களா? ஒரு விதிமுறைக்கு உட்பட்டதே அன்றி, புரியுதா? அவர் எப்பொழுதுமே எந்த ஒரு விதமான நிபந்தனை இல்லாமல் ஆண்டவர் யாரையும் ஆசீர்வதிக்கிறது இல்லை. இந்த பின்னால் உட்காந்துருக்கிறவங்களும் எதுக்கு உட்கார வச்சுருக்கிறேன்? எதுக்கு இந்த லேட்டாக வந்தவங்க இவ்வளோ பேர்? பின்னாடி தான் இடம் இருக்குல்ல, பின்னால் உட்கார சொல்லுங்கள். அதை பாருங்கள், யாராவது கண்டுக்கிறீங்களா பாருங்கள். கவனி இங்கே கவனி. அதுக்கு தான் பின்னால் உட்கார சொல்லியிருக்காரு சிலரை, எல்லாம் கவனிக்கணுன்றதுக்காக. ஆனால் அவங்க கண்டுக்க மாட்டுறாங்க. பேசாதீங்க பாருங்கள், எத்தனை சலசலப்பாக பாருங்கள். இதுக்கு தான் நான் எதையுமே பேசாமல் நடத்திட்டு போயிடுறது. நான் எது நடந்தாலும் கண்டுக்காமல் போயிடுறது. கவனிங்க, பேச வேண்டாம், யாரும் சத்தம் போடாதீங்க. என்ன சொன்னேன்? ஆமாம், இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே நிபந்தனைக்கு உட்பட்டது. உலக பிரகாரமான இந்த விற்பனைக்கு உரிய எல்லா பொருள்களையும் பார்த்தீங்கன்னா விளம்பரங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் கீழே ஒரு சின்னதாக எழுதியிருப்பாங்க, என்னது? நிபந்தனைக்கு உட்பட்டது என்று சொல்லி. எனவே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்துவம் நிறைய பேர் வாங்கினீங்க. அந்த காணிக்கை போட்டுட்டு நிறைய பேர் அந்த ப்ராமிஸ் கார்டு வாங்கிட்டு போனீங்க. அதில் 2 பக்கமும் வசனம் இருக்கும். அதில் ஒன்று வாக்கு தத்தம்னு போட்டிருக்கோம், இன்னொன்று கீழ்ப்படுதலுக்குன்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வாக்கு தத்துவம் உனக்கு நடக்கணும், நிறைவேறணும், பலிக்கணும்னு சொன்னால் நீ என்ன செய்யணும்? இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படணும். இதை நீ செய்தால் இது உனக்கு கிடைக்கும். இதுதான் அங்கே உள்ள விஷயம். ஆனால் எதையுமே செய்யாமல், எதுவுமே நடக்காமல் நடக்கும்னு சிலர் நினைக்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. அது இம்பாசிபிள், அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஆசை காட்டுறாரா என்று சொன்னால் அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் எல்லா காரியங்களிலுமே ஒரு நிபந்தனையில் தான் இருக்குது, எல்லாவற்றிலுமே. எனவே தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரவமாக செய்கிறவர். எனவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த காரியத்தை கிரியை நடப்பிக்கணும்னு சொன்னால், நான் சற்று முன்பு சொன்னேன், கவனிங்க,
நான் இந்த காரியத்தை உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. அப்போ விண்ணப்பம் பண்ணணும். அப்போ விண்ணப்பம் இல்லாமல் செய்ய மாட்டாருன்னா ஆவி நம்மளோட கேலண்டர்ஸில் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு வருஷத்துக்கு கீழே ஒரு வரி போட்டிருக்கும், ஆவியானுடைய கிரியைக்கு உங்கள் ஜெபம் தேவைன்றே இருக்கும். எனவே கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சிலர் நினைக்கலாம், சிலர் மனதில் அப்படி தோன்றலாம், சிலர் கேட்கலாம், ஏங்க எல்லா ஆண்டவருக்கு தெரியுதுங்க, என்னங்க அவர் சொன்னால் தான் தெரியுமா, அவர் சொல்லாமல் அவருக்கு புரியாதா? பாருங்க, அது சொல்லாமே அவருக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு என்னது தேவை என்பதை நான் முன்னதே அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்புறம் எதுக்குங்க இதெல்லாம் போய் சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு? இப்படிலாம் சில பேர் ரொம்ப நூதனமாக பேசி தப்பிக்க பார்க்குறாங்க. அப்போ ஜெபம் என்பதுடைய நோக்கம் என்ன? ஏன் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தா, கவனிங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னதாகவே என்னது தேவை என்பது என்ன நடக்கும் என்பதை ஆண்டவருக்கு எல்லாமே திட்டமிட்டு தான் வச்சுருக்கார். அதே சமயம் அப்போ அவருக்கு செஞ்சிட வேண்டியதானே, கொடுத்துட வேண்டியதானே, அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. அதை என் கரத்தின் கிரியருக்கு நீங்கள், யாருக்கு தெரியும் இந்த வசனம்? என் கரத்தின் கிரியருக்கு கட்டளையிடுங்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதியிருக்குது. கவனிங்க. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் சொல்ல வேண்டியது அவசியம், முறையிட வேண்டியது, விண்ணப்பம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் போன வாரத்தில் அன்றைக்கு நான் சொன்னேன், அரசாங்கத்தின் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு நிறைய சலுகைகளும் திட்டங்களும் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. நிறைய சலுகைகள் இருக்குதுங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம். நான் சொல்கிறது இந்த லோன் போடுற விஷயத்தை சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது, நிறைய தொழில்கள் இருக்குது தானே. நான் உங்களை கேட்குறேன், இதெல்லாம் அரசாங்கம் என்ன செஞ்சுருக்குது? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய நன்மையை கருதி இதெல்லாம் அறிவிச்சு. நான் ஒரு காரியம் சொல்கிறேன், உங்களுக்கு இதில் வேண்டும் விருப்பம் என்று சொன்னால் சானாக நடந்துடுதா? அதற்கு முன்பாக முறையாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது அல்லவா? என்னது? விண்ணப்பம் போடணும், அப்ளிகேஷன். என்னங்க அப்ளிகேஷனாக கேட்டுட்ருக்கேன், எனக்கு தாங்க தெரியாதா? அப்படி இல்லையே. அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்குதுன்னு நான் சொல்ல வருகிறேன். உலக பிரகாரமான ஒரு அறிவிப்பை கொடுத்துட்றாங்க. என்னது? ஒரு ஒழுங்கை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதே போல் தான் ஆண்டவரும். அவர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு விருப்பம்தான். அந்த ஒரு ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது. என்னது? நீ விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பம் இல்லாமல், நீ ரிக்வஸ்ட் பண்ணாமல், நீ கேட்காமல் அவர் செய்ய மாட்டார். கேட்காம செஞ்சிடக்கூடாதா? செய்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம்தான். வாயை திறந்து நம்ம கேட்கணும், அதுதான் ஜெபம். இதே போல் ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் ஒரு நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். சரி பிரியமானவர்களே, எனவே இந்த வருஷத்திலேயே ஆண்டவர் என்னெல்லாம் செய்வதாக நாம் இங்கு பார்க்குறோம். பாருங்கள், 12வது வசனத்தை பாருங்கள். 60ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். உன்னை சேவிக்காத ஜாதியும் அந்த வார்த்தையை பாருங்க, கொஞ்சம் கடுமையாக இருக்குது, கடினமான வார்த்தையாக இருக்குது. நான் சொல்ல வருவது எசேக்கியேல் 36:36க்கு நான் வரேன். என்னது? கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். அடுத்தது டக்குன்னு பாழானதை பயிர் நிலமாக்குறவர் நம்ம கர்த்தர் இல்லை. அப்போ எதெல்லாம் பாழா போச்சோ அதையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? இந்த ஆண்டில் செய்வேன்னு சொல்கிறார். இங்கே நாம் பார்க்குறோம், இங்கே இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குது? உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழிஞ்சு போவாங்க. அப்புறம் என்ன போட்டிருக்கு? அவங்கெல்லாம் என்ன வாங்க அப்படின்னு போட்டிருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன், இது போல் பாழா போனதையும் பாழா ஆனதையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறாருன்றதுக்கு நான் சொல்ல வரேன். அப்போ உங்களை தேடாத, மதிக்காத, நினைக்காத, இந்த சபைக்கு, இந்த ஆலயத்துக்கு வராத, விட்டு விலகி போனவங்க அத்தனை பேரையும் இது குறிக்கும். இது உங்களுடைய குடும்ப உறவு, சொந்தம், பந்தம் எத்தனை பேரையும் குறிக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? நான் அதை பற்றி நான் இன்றைக்கி சொன்னேன், இப்போ நான் திரும்ப சொல்ல விரும்பலை. இப்படி பாழானதையும் பாழாகிறதையும் பாழாக்கப்பட்டதையும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? எப்படி செய்வாராம்? படிக்கலாம். 15வது வசனம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும்
தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். பாருங்க, ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய் அப்படின்னு இருக்கு பாருங்க. என்னது அது? என்னது? ஒருத்தரும் அந்த வழியாக அந்த பாதையாக நடக்க முடியாத அளவுக்கு, நடவாததுன்னா என்ன அர்த்தம்? ஐயோ அந்த வழியெல்லாம் போக முடியாதுங்க, உண்டா இல்லைங்களா? இப்போ சில பேர் பாருங்கள், சில இடங்களில் அதிகமான புதர் மண்டி முள் செடி காடுனாக்க, ஏற்கனவே இது வழியாக தான் இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? என்ன முள்ளும் புதருமா இருக்கும்போது அதை யாரும் நடக்க முடியாது, நடக்க மாட்டாங்க, அப்படி தானே? இப்போ இங்கே நான் பார்க்குறோம், ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். அப்படிப்பட்ட பாதையை, அப்படிப்பட்ட இடத்த ஆண்டவர் என்ன செய்வார்? சீர் பண்ணுவேன் என்று சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது இடத்தை பற்றி சொல்கிறதாக நாம் இங்கே பார்க்குறோம். நான் ஒன்றுங்க சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் என்னது, யாருமே உங்களை திரும்பி பார்க்கல, யாருமே உங்களை கண்டுக்கலை, விசாரிக்கலை, எட்டி பார்க்கலை, ஏன்ல அப்படி சில பேர் சொல்லுவாங்க. சிலர் நீங்கள் கேட்டு பாருங்களேன், சிலரை நீங்கள் விசாரித்து பாருங்களேன், உங்களுக்குள்ளே சிலர் அப்படி இருப்பீங்க. காலங்கள் கடந்து போகும், வருஷங்கள் உருண்டு ஓடும், சொந்த பந்தன் பேருக்கு தான் இருப்பாங்க, யாரும் நம்மளை விசாரிக்க மாட்டாங்க, கண்டுக்கிறது இல்லை, போகிறதில்லை. அப்படி எல்லாரையும் நான் சொல்ல, ஒரு சிலருக்கு அப்படி உண்டு. ஒரு சிலருடைய குடும்பங்களுடைய வாழ்க்கை நிலைமை இப்போ நான் சொல்கிறது வருத்தத்தில் சில பேர் இருப்பாங்க. இத்தனை வருஷம் ஆச்சுங்க, ஒரு 4 கிழமைனாலும் என்னை எட்டி பார்க்குறது கிடையாது. எல்லாம் இருக்காங்களா? எல்லாம் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க. இப்படி இங்கே ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்லி என்னை யாரும் பார்க்கலைங்க என்று சொல்லக்கூடிய நிலையில் இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள், உங்களுடைய உறவுகள், உங்கள் சொந்த பந்தங்கள் அப்படிப்பட்டதாக இருந்தாலும், சரிங்களா, கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இது போல் யாரும் நடந்து வராத, உங்களை அணுகாத இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முற்றிலுமாக மாற்றி உன்னை நான் என்ன செய்வேன்? நித்திய மாட்சிமையாகவும். ஆமாம், 14வது வசனத்தை பாருங்க. 14, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும், உன்னை யாரெல்லாம் அசட்டை பண்ணினார்களோ அவர்கள் எல்லாரும் உன் காலடியில் பணிந்து, உன் காலடியில் உன்னை பணிந்து கொள்வார்கள். உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும், கர்த்தருடைய நகரம் என்றும், இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். யாரெல்லாம் உங்களை கண்டுக்கலையோ, யாரெல்லாம் உங்களை அசட்டை பண்ணாங்களோ, யாரெல்லாம் உங்களை புறக்கணிச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி உதாசீனப்படுத்தினார்களோ, இந்த ஆண்டிலே இனி உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் உறவுகளிலே, உன் சொந்தங்களிலே ஆண்டவர் ஒரு மாற்றத்தை அவர் செய்வார். அப்படிப்பட்ட பாழாய் கிடந்த உறவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார்? திரும்பவும் சீர்படுத்துவார். ஒருவரும் நடந்திராத என்று சொல்லப்பட்டிருப்பார். ஒருத்தர் கூட உங்கள் வழியாக வராத இருந்தவங்க கூட ஆண்டவர் கொண்டு வருவார். ஆண்டவர் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. 17வது வசனத்தை பாருங்க. நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், தங்கம் பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி, உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். போதும். என்னது? வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னை ஆண்டவர் தருவாராம், இரும்புக்கு பதிலாக வெள்ளியை கொடுப்பாராம், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பு. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கவனிங்க, மெட்டீரியல் பிளெஸ்ஸிங், அதாவது பொருளாதாரமான ஆசீர்வாதத்தை, ஒரு செழிப்பின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த ஆண்டிலே உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன்னுடைய தொழிலிலே, உன்னுடைய வியாபாரத்திலே, உன்னுடைய வேலையிலே கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். இது வரைக்கும் இருந்த நிலைமை அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? இதனுடைய அர்த்தம் என்ன? வெண்கலத்துக்கு பதிலாக
நான் பொண்ணை தருவேன்னா என்ன அர்த்தம்? அப்போ பெண்களுடைய மதிப்பு என்னன்றது உங்களுக்கு தெரியும், பொண்ணுடைய மதிப்பு என்னன்றதும் தெரியும். அப்போ இந்த நிலையில் இருந்த உன்னுடைய பொருளாதார மாற்றத்தை ஆண்டவர் இந்த நிலைமைக்கு உயர்த்துவேன் என்று அவர் சொல்கிறார். அவர் உங்கள்கிட்ட இருக்க வெங்கலத்தை வாங்கிட்டு பொண்ணை திருப்பி கொடுக்குறவர் அல்ல. இப்போ பழைய அந்த பொருட்கள்லாம் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா, நான் ஓட்டை உடைச்சி தகரம் இரும்பு வாங்கிட்டு அதுக்கு பதிலாக கிழங்கு கொடுக்குறது, வெங்காயம் கொடுக்குறாங்களே, இப்படி ஒரு வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. என்ன அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் வியாபாரம் பண்ணலை. ஓஹோ, வெண்கலத்தை வாங்கிட்டு அதுக்கு இடைக்கு பொண்ணு தருவாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய வாழ்வாதாரம், உன்னுடைய பொருளாதாரம், ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இப்படி தருவேன், இப்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே இந்த ஆண்டிலே எந்தெந்த காரியங்களிலே நீங்கள் குறைவுபட்டிருக்கிறீர்களோ, நான் சொன்ன குடும்ப உறவுகளை பற்றி சொன்னேன், வாழ்க்கையின் பற்றி சொன்னேன், இப்போது வருமானங்களை பற்றி நான் சொல்கிறேன். இப்படி என்னென்ன காரியங்களில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்கிற வார்த்தையினை இனி இதுக்கப்புறம் இனிமேல் அப்படி இருக்காது, உன் நிலைமைகள் மாறும். இனி கொடுமை அங்கே படிச்சுங்கள வராது. இனிமேல் அந்த கொடுமையை பார்க்க முடியாதுங்க. உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கையில் சிலர் சொல்லுவாங்க, ஐயோ இந்த கொடுமையை சொல்லுவாங்க, நான் என்ன சொல்கிறது தெரியல, மாமனார் கொடுமை, மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை. இங்கே சிலர் இந்த வார்த்தையை எடுத்தாலே இப்படி பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. என்ன கொடுமை இது? மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, அப்புறம் என்னது புருஷன் படுத்துகிற கொடுமை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாதையில் போகும்போது அவங்க அந்த கொடுமை என்கிற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதை குறித்து நான் சொல்கிறேன். இது போன்ற இந்த கொடுமையான காரியங்களை நீங்கள் சந்தித்திருந்தாலும், வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு கொடுமை, மேலே அதிகாரிகள் மூலமாக ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்க, கொடுமை. இப்படிப்பட்ட என்ன கொடுமையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை மாற்றுவார். கொடுமை ஆமாம் இனிமே இருக்காது. அடுத்தது என்ன பார்த்தோம்? ஆமாம், உன் சூரியன் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல், அதாவது பகலில் மட்டும் இல்லை, இரவுலையும் இப்போ சூரியன் உதிக்குமான்னா அதை அப்படி சொல்லலை. அவர் நீதியின் சூரியனாகிய கர்த்தரே உன் மேலே உதிப்பாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இருள் அடைந்திருக்கிற உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒளி வீச மட்டுமல்ல, உன்னை ஒளி வீசும்படி செய்வார். அவருடைய ஒளி உன் மேலே உதிக்கிறதோடு இல்லைங்க, உன்னிடத்திலிருந்து ஒரு ஒளி வெளிக்கிளம்பும். அநேகருக்கு நீ ஒளியாக வெளிச்சமாக இருப்பாய், ஆசீர்வாதமாக இருப்பாய், பிரயோஜனமாக இருப்பாய் அல்லவா? ஆமாம், கர்த்தர் என்ன செய்வாரா? உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள், ஆமாம் 2024 முடிஞ்சு போச்சு. விசுவாசமாக இருங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். நம்பிக்கையோடு இருங்க. இந்த வருஷமும் அப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உன் துக்க நாட்கள் முடிஞ்சிருச்சேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இல்லை இல்லை இருக்குன்னு நீங்கள் சொன்னால் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். விசுவாசம் அறிக்கை நான் போன வாரம் உங்களுக்கு சொன்ன பாருங்கள், நம்ம என்ன சொல்கிறோமோ, நம்ம வாயால் என்ன சொல்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் பறிக்கும். அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம். பொதுவாக நம்ம அப்படி சொல்கிறதுக்கு பிசாசு உங்கள் மனசை விடமாட்டான். அப்படி சொல்கிறதுக்கு, அப்படி சொல்லியிருந்தால் உங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைச்சிருக்கும். அதனால் சொல்லக்கூடாததெல்லாம் உங்களை சொல்ல வைப்பான். அவனோட பிசாசு தந்திரம் என்னன்னா, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளையோ சொற்களையோ நினைவுகளையோ உங்கள் மனசுக்கு கொண்டு வரவே மாட்டான். புரியுதுங்களா? அதற்கு மாறாக என்னெல்லாம் சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே நேர்மாறானதில் நடக்குமோ அதை உங்கள் வாயால் சொல்ல வைப்பான், அல்லது சிந்திக்க வைப்பான். உங்களை எப்படியா நிர்பந்தப்படுத்திடும். அதுக்கு நிறைய பேர் சாஞ்சிடுறாங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையிலே அதுதான் நடக்குது. அதனால் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம வாயை திறந்து என்ன சொல்கிறோமோ அது நம்ம மூளை கேட்குதான். நம்ம மூளை வாயால் சொல்கிறத மூளை கேட்கும். கேட்டு கேட்டு திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கும்போது திரும்ப 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 அந்த மூளை என்ன செய்யுது? இந்த வார்த்தையை கேட்டுகிட்டே இருக்கும்போது உடனே நம்ம உடம்பில் இருக்கிற உறுப்புகளுக்கு அதை விட்டு கட்டளை பிறப்பிக்குது, ஆர்டர் சொல்லுது. இல்லை இந்த மாதிரி ஒரு சத்தம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது
அப்போ அதன்படி செய்யும் போது இதுதான் நம்மளோட வாழ்க்கையில் பழிக்கிறது. ஓ இதுதானா, இதுதான் விசுவாசம் என்கிற ஒருவேளை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு பாடம். என்னது? நம்ம நாவினால வாயினால் என்ன செய்யணும்? அறிக்கை இடணும். அப்படி அறிக்கை இடும்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி அறிக்கை இடுறோம்? இன்றைக்கு அப்படி நிறைய அப்படி அறிக்கை இடதில்லை. தவறான காரியங்களை, தவறான வார்த்தைகளை, பாவமான காரியங்களை அவர்கள் அறிக்கை செய்வதனால அவங்க வாழ்க்கை பாவத்திலே இருக்கிறது. எனக்கு அருமையானதில்லை. எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. எசேக்கியேல் 36:30 கூட நாம் அங்கே பார்க்குறோம். எசேக்கியேல் 36:30 பாருங்கள். நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளை வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். பாருங்க, இங்கே ஒரு வார்த்தையை பாருங்க, இனிமேல். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? 30வது வருஷத்தில் இனிமேல் இந்த வருஷத்தில் இனிமேல் என்னது? ஆண்டவர் என்ன செய்வார்? உன் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக செய்வாராம். இந்த ஆண்டிலே ஆண்டவர் எல்லாவற்றிலையும் உங்களை பெருக செய்வாராம். சரி, இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? எல்லாம் கேட்டாச்சு. இப்போ பெருக செய்வேன், வளர செய்வேன், செழிக்க செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இனிமேல் அப்படிலாம் நடக்காதுன்னெலாம் சொல்லியிருக்காரு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் இது நடக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும். இந்த காரியங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரூத் புத்தகம் 1 அதிகாரம். ரூத் 1 அதிகாரம் 11வது வசனம். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? இனிமேல் அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அங்கே எழுதப்பட்டிருக்கிறது வேறு, சம்பவம் வேறு. இப்போ நம்ம எல்லோரும் என்னத்தை எதிர்பார்த்துட்ருக்குறோம்? இப்போ எல்லாரோடைய எதிர்பார்ப்பு என்ன? இனிமேல் என்ன நடக்கும்? இனிமேல் இது வரைக்கும் நேற்று வரைக்கும் எல்லாம் நடந்து போச்சுங்க. இனிமேல் எனக்கு என்ன நடக்கும்? அப்படி தானே நம்ம எல்லாம் நினைக்கிறோம். அப்படி தானே நினச்சி உட்காந்துருக்குறோம். இனிமேல் இந்த ஆண்டில் இனிமேல் என்ன நடக்கும்? என் குடும்பத்தில் நடக்கும், என் வாழ்க்கையில் நடக்கும், என் தொழிலில், என் வியாபாரத்தில். அப்படி தானே நம்ம இனிமேல். இங்கே ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த சம்பவத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரூத்தின் சரித்திரத்தை படித்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ரூத்து என்கிற ஒரு பெண்மணி, அவருடைய மாமியார் பேர் என்ன? நகோமி. இந்த நகோமியினுடைய மருமகள் தான் இந்த ரூத்து. அந்த மாமியார் மருமகளை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இப்போ நீங்கள் படிக்க கேட்டீங்க. அவங்க இந்த அம்மா என்ன சொல்லுது? இனிமேல் எனக்கு பிள்ளை உண்டாகுமா அப்படின்னு மருமகளை பார்த்து சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்றது படித்தவங்களுக்கு புரியும். படித்தவன்றது ரூத்து புத்தகத்தை படித்தவங்களை சொல்கிறான். படித்து பட்டம் பெற்றவங்களை நான் சொல்லலை, சரிங்களா? எத்தனை பட்டம் வாங்கியிருந்தாலும் நீங்கள் ரூத்து புத்தகத்தை படிக்காத நிறைய பேர் இருப்பீங்க. கவனிங்க, 4 அதிகாரம் தான் இருக்குது, படிங்க, அதை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சரி, இந்த நகோமி மருமகளை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, அவளுக்கு 2 மகன். யாருக்கு? இந்த நகோமிக்கு 2 மகன், 2 மருமகன். 2 மகனும் அடுத்தடுத்து இறந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பிள்ளையும் இல்லை, பேர பிள்ளையும் இல்லை. இப்போ 2 மருமகளும் விதவி ஆகிட்டாங்க. இப்போ இருக்கிறது யாருன்னா மாமியாரும் மருமகள் தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாமியார் மருமகளை பார்த்து சொன்னது தான் இப்போ படிச்சிங்க. தான் மருமா, ஏமா என்ன சுற்றிட்டு கிடக்குறீங்க? இதுக்கப்புறம் என் கூட இருந்து என்ன பலன், என்ன பிரயோஜனம்? போய் எங்கேயாவது ஏதாவது வாழ்க்கையை தேடிக்கிட்டு நீங்கள் பொழைச்சி போங்க என்று சொல்லி அந்த நகோமி தன் மருமகளாக 2 பேரை பார்த்து சொல்கிறான், இனிமே எனக்கு பிள்ளை பிறக்குமா? அப்படியே அந்த பிள்ளை பிறந்தாலும் உனக்கு உன் வயசுக்கு திருமணம் ஆகுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமாம்மா. எதுக்கு நீ இந்த ஒன்றுத்துக்கு உதவாத இந்த கேள்வியை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க? போயிட்டு வா அப்படின்னு இந்த மாமியார் மருமகளை பார்த்து சொல்கிறாங்க. சரிங்களா? நடந்தது என்ன? நான் என்ன சொல்ல வந்தேன்னா,
போன வாரத்தில் நான் சொல்ல வந்தேன். இப்போ இந்த குடும்பத்தை பார்க்கும்போது, நான் சொல்வது ரூத்தின் குடும்பத்தை, நகோமி குடும்பத்தை பற்றி பார்க்கும்போது, அங்கே நகோமியே சொல்கிறான், என்னை ஏங்க எல்லாம் இப்படி சொல்கிறீங்க, கர்த்தர் எனக்கு என்னத்தை கட்டளையிட்டுட்டாராம். ஆமாம், 20வது வசனத்தை பாருங்க, 20வது வசனம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். மாறாள் சொல்லுங்க. சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஐயோ, இப்படிலாம் சொல்லாதீங்க, என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு. என்ன செய்தேன்? நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவரை என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் என்ன போய் இந்த மாதிரி சொல்கிறீங்களே என்று சொல்லி அவர் ரொம்ப சலிச்சுக்கிறதை நாம் இங்கே பார்க்குறோம். என்ன சொல்ல வருகிறேன்? இவரோட வாழ்க்கையை பற்றி நான் சொன்னேன். இவரோட குடும்பம் என்னவாகிட்டது? பாழாக போயிடுச்சு. 2 மகனும் போயிட்டான். மருமக இருக்கிறான், குழந்தையும் இல்லை. அப்போ சந்ததி இல்லை, வாரிசு இல்லை. என்ன வாழ்க்கை? எதுக்கு வாழணும்? ஏன் வாழணும்? அப்படி தானே எண்ணம் வரும். ஒரு பிள்ளை இருந்தாலாவது அந்த பிள்ளைக்காக வாழணுன்ற எண்ணம் வரும். அதனால தான் அவள் அப்படி சொல்கிறான். அந்த ஒரு நிலைமையில் வர்ற வார்த்தையை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படி மனசு உடைந்து போன நிலையில் இருந்த அந்த சூழ்நிலை நாம் இங்கே படித்தது போல் பார்த்தது போல் எசேக்கியேல் பாழாய் போனது, பாழாய் போயிடுச்சு. எது? வாழ்க்கையே பாழாய் போயிடுச்சு தானே. அதனால தான் இந்த நகோமி மருமகளை பார்த்து சொல்கிறா, என்ன சொல்கிறான்? ஏம்மா என் காலை சுற்றி கிடக்குற, நீ போய் எங்கேயாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நீ நல்லபடியாக இருன்னு சொல்கிற. அப்படி சொல்லும் பொழுது, அதெல்லாம் போன வாரம் உங்களுக்கு சொல்லிட்டேன், நான் உண்மை விட்டு போக மாட்டேன். என்னது? நீங்கள் எங்கே சாப்பிட்றீங்களோ அங்கே தான் நான் சாவேன், நீங்கள் எங்கே இருப்பீங்களோ அங்கே தான் இருப்பேன். எங்கே இருக்காங்க? 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உம்மை பின்பற்றாமலும் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன். ஆமாம், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். கவனிங்க, விவரம் தெரியாத 2ஆலங்கட்ட ஒரு மருமகளாக இருக்கிறார். அப்படின்னு சொல்லாமல் சிலர் என்ன பார்க்குறாங்க, இந்த காலத்தில் இப்படிலாம் ஒரு உபமானியா? இந்த மருமகளாகிய ரூத்து மாமியாரை பார்த்து சொன்ன வார்த்தை என்னன்னா, சொன்னது போதும்னு சொல்லிட்டு சுட்டிட்டு வரதை விட்டுவிட்டு எப்போ சொல்லுவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன்னு ஒரு பெரிய கும்பரை போட்டுட்டு அப்படி தான் ஒருத்தர் போனான், முத்தம் கொடுத்துட்டு போகிறான், எழுதிருக்குதாங்க. இன்னொரு மருமக என்ன செய்கிறான், அப்பாடா சாமி என்னை ஆளை விடுங்கன்ட்டு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அந்த ரூத்து என்னது, அதெல்லாம் நான் போகிறன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. நீ எங்கே இருப்பேன் அங்கே தான் இருப்பேன், நீ எங்கே சாவி அங்கே தான் நான் சாவேன். இப்படிலாம் ஒரு மருமக. இதெல்லாம் என்னங்க இது? விவரம் தெரியாது இல்லையா? இன்றைக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த உலகத்தில் நான் சொல்கிறேன், நிறைய பேர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னதாகவே ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது சொல்கிறேன், ஒரு பெண்ணை வச்சிருக்கிறவங்க தன் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு பையனை பார்த்து திருமணம் செய்யணும்னு நினைக்கிற குடும்பத்தை பற்றி நான் சொல்கிறேன். சில பெண் பிள்ளைகளும் அப்படி இருக்கிறாங்க, அந்த பெண்ணை பெற்றவங்களும் அப்படி இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். போகிற இடத்துல ஒத்தைக்கு ஒரே பிள்ளையாக இருக்கணும். அடுத்தது, இந்த நாத்தனார் குடும்பம் அந்த குடும்பம்லாம் இருக்கக்கூடாது. அதனால் இல்லாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம், இருந்திருந்தாலும் சீக்கிரமாக காலகாலத்தில் என்ன செஞ்சிடணும், கல்யாணம் பண்ணி போயிடணும். இவங்க போகும்பொழுது அங்கே ஃப்ரீயாக இருக்கணும். கேட்டுங்க, அதாவது பார்க்கும் பொழுதே நான் சொல்கிறது, திருமணத்து இன்னும் முடியலைங்க, போகிறதுக்கு முந்தையே விசாரிக்க வேண்டியது, கண்டிஷன் போட வேண்டியது. அது வேணும், அதுவே அந்த கும்பலில் போய் நம்மளால் மாட்ட முடியாது, இவங்களுக்கெல்லாம் வடித்து கொட்ட முடியாது. போகிறதுக்கு முன்னாடியே முதல்ல இது நடக்குதா, முடியுதா, சம்மதிக்கிறாங்களா கேட்கும்போதே, என்னங்க அவங்க குடும்பத்தில் எத்தனை பேருங்க, என்னங்க எதுன்னு விசாரிக்கும் போதே, இப்படி விசாரிக்கிற ஆட்கள்லாம் விசாரித்து அவங்க திருமணத்துக்கு ஒரு முடிவெடுக்கிற காரியங்கள்லாம் இருக்குதுங்க. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவங்க சொல்கிற காரணங்கள் இதெல்லாம் போய் கஷ்டப்படணுங்க போய் அந்த கும்பலில். அதெல்லாம் என்னங்க இது? இதோட இல்லைங்க. அடுத்தது, அப்படி
மிஞ்ச போய் ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சரி, அந்த பிறந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வரக்கூடாது. வந்தால் 2 நாளில் போயிடணும். இதெல்லாம் என்னன்னு கேட்குறீங்களா? கவனிங்க. இது நான் நடந்ததை வச்சு இங்கே இல்லை, நம்ம ஊர்லேயே நம்ம சபையில் இல்லை. நீங்கள் உடனே நான் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா போதும். என்னது, நம்ம அந்த இதில் சீசர்கள் மத்தியில் இயேசு சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொன்னது தான் போதும். உடனே நான் நினச்சேன், யார் 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 அங்கே பாருங்க இருக்குதுங்க, அவன் இவனை சாடையாக காட்டுறான், யாருன்னு கேளு. அந்த மாதிரி எதையாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் வார்த்தை விட்டால் போதுங்க. உடனே யாரை சொல்லுவார், யாராக இருக்கும். அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன், உங்கள் மனசை போட்டு பிச்சிக்காதீங்க. இங்கே இல்லை, இங்கே நம்ம சபையில் விசுவாசி இல்லைன்றதை சொல்லிட்டேன். போதுமா? ரைட், இப்போ ஃப்ரீ ஆகிடுங்க. வெளியில் நடந்த ஒரு சம்பவம் என் காதுக்கு வந்தது. நான் அது உதாரணத்துக்கு நான் கொண்டு வரல. எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே கஷ்டமாக போச்சுங்க. இந்த சம்பவத்தை கேட்கும். என்னென்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புதுசுலேயே ஆரம்பத்திலேயே அவங்க வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதாவது திருமணம் ஆயிடுச்சு. ஒரு குடும்பம், அதில் அந்த வீட்டில் ஒரு மகன், அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. 2 பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி போயிடுச்சு. வந்ததுமே நீங்கள் வந்தால் எத்தனை நாள் தங்குவீங்க? யார் கேட்குற கேள்வி இது? வந்த மருமவங்க எப்படி இருக்குங்க இது? எத்தனை நாள் தங்க? ஒரு 2 நாளில் போயிடுவீங்களா? அவங்க 2 நாள் தான் போகிறாங்க, 2 மாதம் தான், உனக்கு என்ன? அதாவது அந்த எண்ணங்களை பற்றி இது வந்து முதல்ல கேட்கலாமா, அப்படி நினைக்கலாமா, பேசலாமா? இதெல்லாம் தவறாகவே நினைக்கல பாருங்க. அப்போ எவ்வளவு ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். அது மட்டுமல்ல, அதே மாதிரி திருமணத்துக்கு முன்பதாகவே ஒரு வரன் தேடும் பொழுதே இல்லை, அவங்க எத்தனை பேரும் கேளு, இப்படி அதையும் அந்த இடம் வேண்டாம், அவன் நல்லவனா கெட்டவனா, குணம் எப்படி, வசதி எப்படி, படிச்சிருக்கிறாங்கன்னா ரட்சி, அதெல்லாம் அப்புறமா. என்னங்க வரன் தேடுறது? இப்படி இருந்துட்டா இப்படி இருந்துருவாங்களா? அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு ரட்சிக்கப்பட்ட என்ன செய்யணும், ஒரு திருமணத்தை நம்ம தெரிவு செய்யும் பொழுது முதல்ல ஒரு கர்த்தருக்கு பயந்த, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையை நான் சொல்கிறேன். அது மாப்பிள்ளையாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும். முதல்ல என்ன தேடணும்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? இந்த மாதிரி கேட்க மாட்டுறாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா, அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்களா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி நல்ல ஜெபம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் என்ன. ஏன்னா இங்கே இருந்தால் தானே, இங்கே ஒன்றுமே இருக்காது. அப்போ எடுத்த உடனே என்ன பண்ணுறது, சிவப்பா கருப்பா, கருப்பா சிவப்பா, கருப்பும் சிவப்பும் சேர்ந்து கொடியில் இருக்குது, திமுகவில் இருக்குது, சரிங்க. இது கேட்குறது கருப்பா சிவப்பா, அப்புறம் அது என்ன இது என்ன. அப்போ எதை தேடுறது? இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது அப்புறம் குடும்பத்தில் என்ன இருக்கும், போய் நுழைஞ்ச உடனே நம்ம பிள்ளை ஃப்ரீயாகிடணும். அடுத்து சில தாய்மார்கள் நினைக்கிறது சொல்கிறேன். ஒருவேளை மற்றவர்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், கஷ்டப்படுத்தியிருக்கலாம், குடும்பத்தில் ஏற்படும், அதுக்காக எல்லாரையும் நம்ம அப்படி நினைக்கவும் கூடாது. நான் ஒன்று சொல்கிறேன், அப்படி ஒரு வேலை நடக்கிறதாகவே இருக்கட்டும், அப்படி ஒரு வேலை குடும்பத்தில் இப்படிப்பட்ட மாறுபட்ட ஒரு சூழ்நிலை அமைந்த ஒரு குடும்பம் ஒரு வேலை அமைவதாக இருக்கட்டும், ஒரு நல்ல தாய்க்கு என்ன அடையாளம் நான் சொல்கிறேன். ஒரு நல்ல தாய் என்ன செய்வாங்கன்னா, இவர் குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், நானும் அப்படி தான் உங்கள் அப்பாட்ட குடும்பம் நடத்திட்டு வந்திருக்கிறேன் தெரியுதா, அதனால் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும், அட்ஜஸ்ட் பண்ணி முன்னு, அந்த மாதிரி புத்தி சொல்லி கொடுக்குற தாய்மார்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப குறைவு இல்லைன்னு நான் சொல்ல, இருக்கிறாங்க, குறைவாக இருக்கிறாங்க. போய் 4 ஆளோடனே ஃபோன் அடிக்க, அம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ வந்துடு கிளம்பி, என்ன இது, இருமா, ஒரு அட்வைஸ் பண்ணி இருமா. ஏன்னா இது புதுசு, நம்ம வீட்டில் இருந்தது இங்கேயே எல்லாம் பழகியாச்சு. அப்போ அடுத்த இடத்துல போகும்போது அப்படியே இருக்க முடியும், வித்தியாசமான சூழலை இருக்கத்தான் செய்யும். அதை எல்லாத்தையும் பழகிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தராமல் உடனே அப்படியா சொன்னாங்க அவங்க, நம்ம என்ன ஒன்றும் சோத்துக்கு வழியில் அப்படி, நீ வந்துட்டு நீ நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் வாடுறதுக்கு உள்ள வழியான்னு நான் கேட்குறேன். இது யோசிச்சு பாருங்கள். இப்படிலாம் இன்றைக்கு இந்த சமூகம் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே சண்டைகளும் சச்சரவுகளும் போய் கொண்டிருக்கிறது. நான் இந்த சம்பவத்துக்கு வரேன். அப்போ ரூத்தினுடைய சம்பவத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த வீட்டில் புருஷன் இறந்தாச்சு, குழந்தையும் இல்லை, இத்தனைக்கும் மாமியாரே சொல்லி அனுப்புது, என்னது நீ போய் உன் பிறந்த வீட்டுக்கு போகணுன்னு அவர் கும்பிட போட்டு வந்துட வேண்டியது என்ன. என்னங்க விவரம் தெரியாத இந்த ரூத் என்ன சொல்லுது, இந்த அம்மா நான் போக மாட்டேன். என்னங்க இருக்குது அங்கே, ஒன்றுமே கிடையாது, அங்கே ஒன்றும் சொத்தும் கிடையாது, ஏதோ ஒரு சொத்து இருந்தாலும் போகிறோம், அதுவும் வழி கிடையாது. வழி இல்லாமல் தான் ஊரை தாண்டி ஊரை விட்டு வெளில வராங்க அவங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் சொல்ல வந்தது என்ன, இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை, நான் சொல்ல வந்த வாழ்க்கை என்பது என்ன ஆயிடுச்சு, பாழா போயிடுச்சு. எதுக்கு வாழணும், யாருக்காக வாழணும், என்னத்துக்காக வாழணும், வாழ்க்கையில் என்ன இருக்குது யோசித்து பாருங்களேன்.
இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இந்த மாமியார் மண்டையை போட்டுரும். அப்போ தனி ஒரு பொம்பளை வந்து என்னத்தை வாழ போகிறோம்? அப்போ வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லாமல், புரியுங்களா, எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் இந்த ரூத்து தன் மாமியாரோடு கூட வருகிறாள். வந்ததுனால என்ன நடந்தது, அவர் என்ன நடந்து கொண்டால், அவர் வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படி அந்த காரியங்களை செய்தார் என்பதை நான் உங்களுக்கு தெரிந்த சம்பவமாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த செய்தியோடு நான் அதை தொடர்பு படுத்தி சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல வருகின்றால், இந்த ரூத்து எதை எதிர்பார்த்து வந்தாள் என்று நீங்கள் சொல்ல முடியும்? எதையாவது எதிர்பார்த்து வந்தாலும் எதையுமே எதிர்பார்க்கல. அப்படி எதிர்பார்த்துருந்தா அவர் சொல்கிற இந்த மாமியார் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவர் போயிருந்திருக்கணும். அப்போ எதிர்பார்ப்பு இல்லை என்பது இதிலேருந்து தெளிவாக தெரியும். என்ன எதிர்பார்ப்பு இல்லை? திரும்ப நமக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னு எதிர்பார்க்கல, இல்லை அங்கே இந்த வீட்டில் இருக்க சொத்துலாம் நமக்கு சேருன்ற இல்லை, எதுவுமே கிடையாது. அப்போ எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் அவர் ஏற்படுத்தி கொண்டதுனால பார்க்கலாம் என்ன நடந்தது என்று சொல்லி. 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரூத். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு பெரிய சரித்திரங்க. அதாவது அவளை குறித்த வந்தாச்சு, ஒரு ஊரை தாண்டி ஒரு ஊர் விட்டு வந்தாச்சு. அந்த ஊரில் கோதுமை அறுவடை செய்கிறாங்க. இங்கே எப்படி நம்ம நெல் அறுவடை செய்கிறோமோ அதே போல் நீங்கள் எப்படி இங்கே போய் அரி பொறுப்பாங்க, இந்த சிந்த மந்தாரெலாம் பொறுக்கிறது உண்டு தானே, அதான் மிஷின் வந்து போச்சு. அதுபோல் போய் அரி பெருக்கிறதுக்காக இந்த ரூத் அங்கே போயிருக்கிறான். போன இடத்துல இந்த வயலுக்கு உரிய சொந்தக்காரன் யாருன்னு கேட்குறான். இவர் யாருன்னு தெரியல. அங்கே உள்ள வேலைக்காரன் சொல்கிறான், இவர் இன்னார் இந்த மாதிரி நகோமியுடைய மருமவை. அப்படி, ஓ இவ தானா என்று சொன்ன உடனே அவளுக்கு அங்கே ஒரு அந்த வயலுக்கு உரிமையாளர் சில சலுகைகள் செய்து, அப்படியாம்மா, அவர் யாரும் ஒன்றும் பண்ணாதீங்க, ஒன்றும் சொல்லாதீங்க, அவளுக்கு கொஞ்சம் சிந்தமங்களை போட்டு விடுங்க, அப்படி எப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்மளே வெளியூருக்காரங்க, இவர் யாருன்னே தெரில, நம்ம மேலே இவளுக்கு என்ன அக்கறை என்று சொல்லி அவளுக்கு பாதம் பணிந்து கொள்ளும்போது அந்த போவாஸ் சொல்கிறாரு. அவர் சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு? உன்னை பற்றி எனக்கு தெரியுமா? என்னது? இன்றைக்கி நிறைய பேரை பற்றி தெரியுமான்னு கேட்டாலே நமக்கு கதை கேட்டுருப்பேன். இதானே, உன்னை பற்றி எனக்கு தெரியுமே, உன்னை பற்றி நல்லாவே தெரியுமே. அப்போ உங்களை பற்றி ஊரில் எல்லாரும் எப்படி தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்கன்னு உங்களை கேட்குறேன். உங்களை வந்து ஊரில் விசாரிக்கிறேன்னு வச்சு, உங்களை வந்து உங்கள் ஊரில் யாராவது வந்து விசாரிக்கிறாங்க, உங்கள் பேரை சொல்லி உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க? அவங்க உங்களை பற்றி என்ன இருக்கோ அதான் சொல்லுவாங்க. நல்லதாக இருந்தால் நல்லதை சொல்லுவாங்க, கெட்டதாக இருந்தால் ஐயோ அதெல்லாம் ஒரு பொம்பளை, அது ஐயோ எதுக்குங்க அதை தேடுறீங்க, அந்த ஊடா, ஐயோ அந்த குடும்பமா, இப்படி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ உங்களை குறித்து விசாரிக்கும் போது உங்கள் ஊரில் உள்ளவங்க எப்படி சொல்லணுன்றது தான் சொல்ல வந்தேன். இங்கே நாம் பார்க்குறோம், அங்கே 11வது வசனத்தில் இந்த போவாசி பிரதியுத்தரமாக சொல்கிறேன், இதாம்மா நீ யாருன்றதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு என்னது, நீ உன் மாமியாருக்காக செய்ததையும், அப்புறம் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டுட்டு முன்ன பின்ன தெரியாத, நான் உங்கள் பாஷையில் பேசுகிறேன், முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்துட்ட. இந்த ஊருக்கு என்னன்னே தெரியாது, யாரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நீ இங்கே அவங்க கூட வந்திருக்க, எல்லா விவரமும் எனக்கு சொல்லியாச்சு, எல்லாம் எனக்கு தெரியுமா, உன்னை பற்றி எனக்கு தெரியுமா. என்ன தெரியும் அந்த அவங்கள பற்றி? என்னங்க தெரியும்? யோசித்து பாருங்கள். நான் சொல்ல வந்தது என்னென்னா, ரூத்து எதையும் எதிர்பார்க்காமல் நடந்து கொண்ட ஒரு குணசாலி என்று நான் சொல்ல வருகிறேன். 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். ஊரே தெரியுதுங்க. இங்க பாருங்க, நீ குணசாலி என்பதை யாரு தெரியுது? யாருக்கு தெரியும்? நம்மளை போய் நம்ம ஊரில் கேட்டால் தானே தெரியும். இப்போ கதை கவனிங்க. இப்போ சில பேரை பற்றி ஊரில் போய் கேட்டால் போதும், ஐயோயோ காதை பொத்திக்கணும். நான் உங்களை சொல்லலை, நீங்கள் தான் தங்கம் வச்சேன்.
உங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி அவங்க ஊரில் போய் கேட்டால் தானே தெரியும். என்ன, நான் சந்தேகப்படலை, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். ரூத்தை போல் ஒரு நல்ல சாட்சி பெற்றுலாம் இருந்தீங்கன்னா உங்களை போட்டு ஐயோ அவங்களா தங்கமானவங்க, எப்போ பார்த்தாலும் ஜெபந்தாங்க, யார்கிட்டையும் அன்பாக தாங்க பேசுவாங்க. இதுபடி உங்களை குறித்த ஒரு நல்ல சாட்சி இருந்தால் உங்களை குணசாலின்னு சொல்லுவாங்க. கவனிங்க, இப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் ஊரில் போய் ஒரு பேர், உங்கள் பேரை சொல்லி உங்கள் வீடு எங்கே இருக்கா அது யாருன்னு கேட்குற, ஐயோ அந்த வீட்டுக்கா போகிறீங்க, ஏங்க அப்படி சொல்கிறீங்க, ஐயோ அது பொல்லாதுங்க, அது என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஐயோ அது வாய்ங்க. எல்லாருக்கும் தான் வாய் இருக்குது, நான் உங்களை சொல்லலை. கவனிங்க, சிலரை குறித்து இப்படிப்பட்ட சாட்சிகள் இருக்கிறது நான் சொல்ல வருகிறேன். இப்போ ரூத்தருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவளை பற்றி ஊரே சொல்லுதான். ஊர் என்ன சொல்லுது, அவளை குணசாலி என்று சொல்லுறாங்க. அப்போ எதனால் இவர் குணசாலி என்று பெயர் பெற்றான்? மாமியாருக்கு செய்தது ஊரே மெச்சிக்குதுங்க. இந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் ஒரு மாமியார் ஒரு மருமகளை பார்க்க முடியுமா? எப்போ சொல்லுவாங்க, எப்போ நம்ம சீக்கிரமாக பானையை எடுத்துகிட்டு போய் அடுத்த கோலை வைக்கலாம்னு காத்துட்ருக்குறாங்க சில பேர். அடுத்த நிமிஷம் என்னது அவங்க என்னங்க சொல்கிறது, அவங்க என்னங்க சொல்கிறது அப்படின்ற எண்ணத்துலேயும் சிலர் செய்கிறாங்க. நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருப்பது சரியல்ல, தவறானது. இப்போ இவ எதற்காக இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாவ? குணசாலின்னு பார்க்குறோம், நல்ல பிள்ளைன்னு சொல்கிறாங்க, ஊரில் எல்லாரும் மெச்சிக்கிறாங்க. இவ ஊர் மெச்சிக்கிறதுக்காக போய் மாமியார் தங்கிட்டு உட்காந்தாங்க. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. பாருங்க, இப்படி அவள் ஒரு நல்ல சாட்சி, உங்கள் ஊரார் உன்னை பற்றி நீ நல்லவ, நீ என்ன செய்த என்றதெல்லாம் எனக்கு ஊரில் எல்லாரும் சொன்னாங்கன்னு போவாச சொல்கிறாரு. அதோடு மட்டும் இல்லை, நீ முன்னை விட ரொம்ப நல்ல பொண்ணையாக இருக்கிற, நீ ஒரு குணசாலி என்று சொல்லி போவாச பாராட்டுறாரு. இப்படியெல்லாம் பாராட்டப்பட்ட இந்த ரூத்துடைய வாழ்க்கை, பாழா போன அவருடைய வாழ்க்கை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்ததுனால அவளே எதிர்பார்க்கலைங்க இந்த போவாசு அவர் திரும்ப ஒரு திருமணம் செய்து கொள்வார் என்று சொல்லி. நான் அதை தான் சொல்ல வந்தேன். என்ன சொல்கிறேன்னா, கவனிங்க, ரூத்து எனக்கு இன்னும் ஒரு கல்யாணம் நடக்கும்னு நினச்சி எதிர்பார்த்து வரல. எனக்கு இந்த மாமியார் எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து வைப்பாருன்னு சொல்லி வரவே கிடையாது. வேணும் படித்து பாருங்கள் அந்த அந்த சம்பவங்கள். எந்த இடத்துலையாவது அப்படி இருக்குதா? இல்லை. அப்போ எதுக்குன்னு நான் திரும்பவும் சொல்கிறேன், எந்த எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்காமல் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத காரியத்தை செய்வார். எதிர்பார்க்கவே இல்லை. ரூத்துக்கு இப்படி நமக்கு ஒரு வாழ்க்கை அமையும் என்று சொல்லி அவள் என்ன செய்யலை, கனவு கூட காணலன்னு சொல்லலாம். அப்படி நினச்சே பார்க்கல. இருக்கிற காலத்தை நம்ம மாமியாரோட காலத்தை ஓட்டுட்டு தான் வந்தேன். அதான் உண்மையும். அப்படிலாம் அவர் நினச்சி வந்திருந்தா, திட்டம் பண்ணியிருந்தா, இப்படி நடக்கைகள்லாம் வித்தியாசமாக போயிருக்கும். புரியுதுங்களா? அப்படிலாம் கிடையாது. மாமியாருடைய ஆலோசனையை கேட்டு மாமியாருடைய அறிவுறுத்தலோடு தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார். அறிவு இருக்கும் போது கூட சொல்லிட்டு தான் போகிறார். கொண்டு வந்து மாமியார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறது, போகிறது, வர்றது, இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு யார் சொல்லி கொடுத்தா, ஏன் இப்படி செய்கிறா, எதுக்கு இவருக்கு இந்த மாதிரி எண்ணம் வந்தது என்று யோசிக்க தோன்றும். பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன், இதெல்லாம் கேட்கும்போது சிலருக்கு சங்கடமாக கூட இருக்கணும். என்ன அது இவர் என்ன மாமியாருக்கு எல்லாம் செய்யணும்னு சொல்லி பேசுகிறாரா, போகிறாரா, வராரான்னு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால், எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்காமல் ரூத்து அப்படி நடந்து கொண்டதுனால அவள் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தது மட்டுமில்லை. பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 14வது வசனம், 4:14. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. போதும், நான் சுருக்கமாக முடிச்சுட்டு வரேன். அதை விரிவாக படிக்க நேரம் இல்லை. அதாவது அந்த போவாசு இவளை திருமணம் செய்து கொள்கிறான். திருமணம் செய்து கொண்டதுனால இவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கிறது. அந்த புதிய வாழ்க்கைக்கு பிற்பாடு அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. இதை பார்த்து ஊரில் உள்ளவங்க அத்தனை பேர் என்ன சொல்கிறதாக அவங்க பார்க்குறோம். அவங்க வாழ்த்துறாங்க, பாராட்டுறாங்க. என்ன ஒரு ஆசீர்வாதம், என்ன ஒரு மகிழ்ச்சி, என்ன ஒரு சந்தோஷம் பாருங்கள். நான் சொல்ல வந்தது என்னென்னா, இனியும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சற்று முன்பு நான் வாசித்தது போல் இந்த கொடுமையோ கஷ்டமோ துக்கமோ உன் வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடாது என்று சொன்னால், நீ நடக்க வேண்டிய விதத்தில் நடக்கும், நீ செய்ய வேண்டிய விதத்தில் செய்யணும். அதை தான் நான் சொல்ல வந்தேன். அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் எடுத்துக்கொண்டேன். நிறைய வேதத்தில் நிறைய இருக்குது.
அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, முடிஞ்சால் நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். கவனிங்க. அப்போ அதில் ஒரு சம்பவத்தையும் நான் சொல்ல விரும்புவது, அவள் பாழா போன ஒரு வாழ்க்கை பாழாயிடுச்சு தானே. சின்ன வயசுலேயே என்னாச்சு, இளம் வயசுலேயே வெதுவாகிட்டான். அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும்ன்ற நம்பிக்கையற்ற நிலையில் ஆண்டவர் திரும்ப ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரு. அப்போ இந்த வாழ்க்கையை, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது எது, அதைத்தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டிகிட்டே வரேன் நான். அப்போ அது எது அதுக்கு காரணமாக இருந்தது? அவருடைய நடக்கை, அவருடைய செயல்பாடுகள், அவருடைய சுவாபங்கள். அதைத்தான் நான் சொல்ல. நிறைய பேருக்கு இதில் கவனம் செலுத்துறதே கிடையாது, இதை சிந்திக்கிறதும் கிடையாது, இதில் ஆழமாக மனசை பதிய வைக்கிறதே கிடையாது. எப்படி வேணாலும் இருந்துறது, எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு ஏனோ தோணும் வாழ்ந்தோன்னு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம வசனம் படித்த உடனே நிறைய பேர் நினைப்பாங்க, இனி என்ன சம்பவிக்குதுலன்றாரு, இனி நமக்கு கொடுமை இருக்கின்றது, இனி நமக்கு துக்க நடக்கல, உடனே நான் போய் உட்காந்துக்கிட்டா நடந்துருமா? இஷ்டம் போல் நடந்துக்கிட்டு, இஷ்டம் போல் பேசிக்கிட்டு, இஷ்டம் போல் சண்டை போட்டுக்கிட்டு, வம்பு பண்ணிக்கிட்டு, ஆனால் இந்த வாக்குத்தத்தம் மட்டும் நடக்கணும்னு நீங்கள் வீட்டில் தொங்க விட்டுனா ஒன்றும் நடக்காது. புரியுதுங்களா? அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லும் பொழுது, ரூத்தின் வாழ்க்கையிலேருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் என்னென்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், அவரோட வாழ்க்கையே இருள் அடைஞ்சு, அவருடைய எதிர்காலமே சூனியமாகிவிட்டது. அவளுக்கு ஒரு எதிர்காலம் இல்லாத ஒரு நிலைமையில் தான் அவள் இருந்தாள். கர்த்தர் அவளுக்கு புதுசாக ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன், உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன்னுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதாக நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டு கொண்டிருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்கிறாரு, இனி அப்படி இருக்காது என்று சொல்லி. ஆனால் வெறுமையாக அந்த வார்த்தையை நீங்கள் நம்பிட்டு போயிடக்கூடாது. ரூத்தை போல் நம்ம என்ன செய்யணும், நம்ம செயல்படணும், கிரியையை வெளிப்படுத்தணும். ஆண்டவர் சொன்னது போல் நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். இப்போ இந்த சுவாபங்கள், இந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரணும் என்று சொன்னால், சரிங்க, ரூத்தை போல் நீங்கள் சொல்லிட்டீங்க, எங்கே போய் நாங்கள் பொண்ணு தேடுறது என்று சொல்லுவாங்க சில பேர். அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கும்பொழுது கர்த்தர் என்ன செய்வார், அதையும் நான் சொல்லிக்கிட்டே போகலாம், செய்திக்கு நேரம் நீண்டிட்டு போகும். ஆபிரகாமுடைய ஒரே மகன் ஈசாக்கு, அவனுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லி தகப்பனாகி ஆபிரகாம் நினைத்து ஒரு பெண்ணு பார்ப்பதற்காக தன் வீட்டில் நல்ல ஒரு மூத்த ஊழியக்காரனாக இருந்த, வேலைக்காரனாக இருந்த எலியாசரை கூப்பிட்டு சொல்கிறான், இங்கே பாருப்பா, என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு ஒன்று பார்த்துட்டு வான்னா. அவனும் புறப்பட்டு போகிறான். ஐயோ, நம்மளை நம்பி என்ன செஞ்சுட்டாரு ஒரு எஜமானே, இப்பேற்பட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு, நம்ம குடும்பத்துக்கு வீட்டுக்கு எப்படிப்பட்ட பிள்ளையை கொண்டு வரணும், ஒரு நல்ல பிள்ளை வேணுமே என்று சொல்லி வேண்டிகிட்டு போகிறாரு. அப்படி தான் பைபிளில் எழுதியிருக்கு. ஜெபம் பண்ணிட்டு போகிறாரு. ஐயோ, நான் என்னத்தை எங்கே கொண்டு தேடுவேன், என்ன பண்ணுவேன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு அலைச்சல் இல்லாமல் அலைஞ்சு தெரியாமல் என்ன செய்யணும், எனக்கு நல்ல ஒரு பொண்ணை காட்டணும் என்று சொல்லி அவர் வேண்டிக்கிறத போலவே கர்த்தர் அங்கே செய்கிறார். அவர் வேண்டிக்கிறார். என்ன வேண்டிக்கிட்டாரு, என் ஒட்டகத்துக்கு யார் தண்ணி ஊற்றுறாளோ அவள் தான் எனக்கு என் எஜமானுக்கு போகணுன்னு அவன் மனசில் வேண்டிக்கிட்டான். நான் முதல்ல குடிக்க தண்ணி கேட்பேன், அவள் தானாக வாயை திறந்து என்ன செய்யணும், என் ஒட்டகத்துக்கும் கொடுக்குறோன்னு சொல்லணும். அப்படி தானாக மனசு வரவங்க தான் அப்படின்னு நினச்சிட்டு போகிற வேண்டிக்கிறான். அதேமாரி அந்த ரெபேக்கா என்ன பண்ணுறா, தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறதோடு இல்லை, என்னது, எத்தனை ஒட்டகம் சொல்லுங்கள், 10-12 ஒட்டகங்க. இத்தனை ஒட்டகத்துக்கும் தண்ணி குடிக்கும். ஒரு ஒட்டகம் வந்து 20 குடம் தண்ணி குடிக்குதுன்னு சொல்கிறாங்க. தெரியுதுங்க உங்களுக்கு, ஒரு ஒட்டகம். அப்போ எல்லா ஒட்டகங்களுக்கும் குடிக்கிற வரைக்கும் தண்ணி கொண்டு கொடுக்குறாரு. இதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, கவனிங்க. இப்படி செய்கிறத பார்த்து இவன் அசந்து போய், இவனே என்ன பண்ணிட்டான், கன்னத்தில் கையை வச்சுட்டான். என்ன பண்ணியிருந்திருக்கலாம் இந்த ரெபேக்கா, என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த காலத்து ரெபேக்கா அப்படி தான் இருப்பாங்க. ஏதோ போனால் போது வந்ததுக்கு என்ன செஞ்சோம், ஆமாம், ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தோமா, அதோடு மரியாதை, அதான் மரியாதை. அது மாதிரி ஏதோ ஒட்டகத்துக்கு கொடுக்குறோமா, ஏதோ ஒரு குடத்தை நிறந்து என்ன பண்ண முடியும், நம்மளால இடுப்பு ஒடிஞ்சு போடும், முதுகு ஒடிஞ்சு போடும், நம்மளால முடியாதுப்பா. ஒரு ஒட்டகம் அது பாட்டு குடிச்சிக்கிட்டே இருக்குது தண்ணியை அப்படின்லாம் சொல்லாமல், சோர்ந்து போகாமல், அழுத்து போகாமல், என்னது, இந்த தண்ணி எங்கேருந்து முன்ட்டு வந்து தான் அதை தெரியுமா உங்களுக்கு. இப்போல்லாம் வந்து ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு வச்சுட்டாங்க பைப்பு. அங்கே ஒரு சின்னதாக மினி டேங்கை வச்சுருக்காங்க, இங்கே வச்சுருக்காங்க. இந்த திருவி எடுத்துகிட்டு வர்ற இந்த தண்ணிக்கே நம்மளை திருவுன்னு திருவிடுறாங்க. வீட்டில் தண்ணி எடுத்துருவாங்க, அதை எடுத்துருவா, இதை எடுத்துருவா, நம்மளால முடியாது. இந்த திருவுற தண்ணிக்குங்க நிறைய தாய்மாரெலாம் இங்கே இருக்கீங்க, 1.5 மைல் 1 மைல் நடந்து ஊற்றுல போய் தண்ணி வாரிட்டு ஊற்றிட்டு வந்தவங்களாம் இருக்கீங்க இங்கே. நான் சின்ன வயசில் பார்த்துருக்குறேங்க, இப்போ இல்லை. நான் என்னுடைய 5-6 வயசு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. என்னுடைய கிராமங்கள்லாம் குடி தண்ணீருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் தோண்டி இருப்பாங்க, ஊரை தான் போய் ஒரு கிணத்தை போட்டு மோண்டுட்டு வருவாங்க. அது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காது, தூரத்தில் தான் இருக்கும். இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த காலத்தில்
அப்படி அப்படி போய் சுவிட்ச் அப்படி தட்டினா போதும் தண்ணி வந்து ஊற்றுதுங்க. தேவையான வீட்டில் எல்லா இடத்துலையும் வச்சுக்கிறோங்க. அதை பிடிச்சி வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆளுங்க, அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஆள்லாம் இருக்கிறாங்க. கேளுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அம்மா அந்த ரெபெக்கா என்ன செய்கிறான்? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போல்லாம் வயலில் போய் போர் செட்டில் போய் நிறைய பேர் தண்ணி கொண்டு வருவாங்க, அதுவும் கஷ்டம் தாங்க. அந்த மாதிரியும் இல்லைங்க. இது கிணத்துல இறங்கணும், கிணத்துல படி வச்சுருப்பாங்க, அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி தண்ணி மொண்டு மேலே ஏறி கொண்டு வந்து ஊற்றுறோன்னா ஒரே நடையில் பெண்டு கழிந்துடும். ஆனால் இவ என்ன செய்கிறா? இப்படி எல்லாம் நான் சொல்ல வந்தது என்ன, இந்த ஜபத்தை பற்றி சொல்ல வரேன். அப்போ எலியேசர் அப்படி மனசுக்குள்ளே வேண்டிக்கிறார், எனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணுமேன்னு. வேண்டிக்கிறத போலவே இந்த பொண்ணு வரா, செய்கிறா, நடத்துகிறா, போகிறா, இருக்கிறா. ஆடாடாடா, ஆண்டவர் இப்படிலாம் செய்திருக்காருன்னு சொல்லி கொண்டு வந்தான். அதனால் அவங்க ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ரெபேக்காலை பற்றி உங்களுக்கு தெரியும். ஈசாக்கு ரெபேக்காலை ஆண்டவர் ஆசீர்வதித்து என்னது நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்துட்டு போன ஒரு குடும்பம் அல்லவா. இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன், ஒரு பெண்ணை பார்க்குறதா இருக்கட்டும், மாப்பிள்ளையை பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேண்டிக்கிறது உண்டா, ஜெபிக்கிறது உண்டா? ஜபமாவது ஒன்றாது. உடனே ஃபோட்டோ பயோடாட்டை பார்க்குறது, அங்கே பார் கலராக இருக்கா பார், எப்படி இருக்கு பார். முதல்ல கலரை தான் பார்க்குறது, மற்றதெல்லாம் பார்க்குறது இல்லை. அது அப்புறம் இங்கே வந்து இங்கே கலர் அடித்து விட்ருவாங்க வீட்டில். என்னன்னு சொல்ல, முதல்ல குணத்தை பாருங்கள், சுவாபங்களை பாருங்கள். ஆவிக்குரிய காரியத்தை விசாரிக்கிறது கிடையாது. ஜெபிக்கிறாங்களா, வேதம் வாசிச்சிருக்காங்களா, ஒழுங்காக சபைக்கு போகிறாங்களா, அப்படிப்பட்டவங்க தான். ஏன் இதை நம்ம கேட்குறோம் என்று சொன்னால், ஏங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏங்க அந்த ஜபம்லாம் எல்லாம் தான் பண்ணிட்டு போகிறாங்க, என்ன ஜபம். அப்போ நம்ம இந்த ஜபமும் இந்த வேத வாசிப்பு இந்த மாதிரி காரியங்கள் இல்லாதனால தான் உங்கள் வீட்டுக்கு வந்த பிற்பாடு உங்கள் வீட்டில் குடும்பத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை கண்டு அவங்களால தாங்கி பொறுத்து போக முடியல, சகிச்சு போக முடியல, அனுசரிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணமாக அது தெரிய மாட்டேதுங்க. ஐயோயோ தெரியாதனமா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், ஐயோயோ தெரியாதனமா கொண்டு வந்துட்டேனே, ஐயோயோ உருவத்தை பார்த்து நான் பொண்ணு எடுத்துட்டேனே, இப்போ இப்படி வாயாடியும் தெரியாமல் போச்சேன்னு நீங்கள் எல்லோரும் லபலபெல்லாம் அழைச்சிட்டு என்ன பிரயோஜனம்? நான் சொல்கிறேன், ஒரு ஜெபிக்கிற பிள்ளை, ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாக இருந்தாங்கன்னா எது சொன்னாலும், நான் இப்போ ரூத்துக்கு தான் வரேன், அப்போ ஒரு ஆவிக்குரியாக இருந்தால் தான் எல்லாத்தையும் அனுசரித்தா அட்ஜஸ்ட் பண்ணான். இன்றைக்கு முடுக்குன்றதுக்கெல்லாம் மூட்டையை தூக்கிட்டு வந்து நிற்கிது நம்ம வீட்டில் பிள்ளைங்க. காரணம் என்ன? சகிப்புத்தன்மை இல்லை. ஏன் சகிப்புத்தன்மை இல்லை? அதான் சொல்கிறேன், ஜெப வாழ்க்கை இல்லைன்னு சொல்கிறேன். வேத வாசிப்பு இல்லை, சத்தியத்தை அறிகிறது கிடையாது. வாழ்க்கைன்னா என்ன? போய் உட்கார்ந்த உடனே ராணியை மகாராணியும் போல் வாழ்ந்தோணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்களாம் இங்கே உட்காந்துருக்கீங்க. ஆரம்ப காலத்தில் களை எடுத்து நம்ம வேலை செய்து கஷ்டப்பட்டு இப்படிலாம் குடும்பத்தை பிள்ளைகளை உருவாக்கி வளர்த்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலையை பார்த்து சந்தோஷமாக அப்பாடான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கிறவங்க இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கீங்க. ஆனால் இந்த வருகால இந்த சந்ததிகள் அந்த கஷ்டம்னா என்னன்னே தெரிய மாட்டேது. அவங்களுக்கு வெயிலுடைய வருத்தம் என்னன்னு தெரியாது. அது நம்மளை உட்காந்து நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. இது சரியில்லை, இது சரி போகட்டும். இது ஒரு பக்கம் இருக்கவே நான் சொல்ல வர்றது, பெண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும், பெண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும், அதை பற்றி தான் நான் சொல்ல வந்தேன். நான் இப்படி நம்ம ஜெபித்து செயல்படாதனால தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காதது வந்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கே அது உழ வைக்குது. வீட்டில் நம்ம சாப்பிட்றதுக்கு உழ வைக்க சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. என்னது பொதுவாக கல்யாணம்ன்றது இதுக்கு வீட்டுக்கு வந்தால் குடும்பத்தை நடத்தணும், சமைச்சு போடணும், இதுதானே பொதுவான ஒரு குடும்பத்தின் எதிர்பார்ப்பு இல்லைங்களா? இது உழ வைக்குன்னு பார்த்தா இது நமக்கு உழ வைக்குது. அப்புறம் இது எங்கே எல்லாருக்கும் சாப்பாடு போடும்? யோசித்து பாருங்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் சொல்கிறேன், விசுவாசிகளுக்கு தான் நான் பேசிட்டு வரேன். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களே இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டம் இல்லை என்று நான் சொல்ல வருகிறேன். ஒரு தேடுதலில் ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டம் இல்லை. சொத்தை பார்க்குறாங்க, வசதியை பார்க்குறாங்க, பணத்தை பார்க்குறாங்க, எவ்வளோ நகை போடுவோன்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் சரியான காரியமே கிடையாது, ஒழுங்கே இல்லை. அது அவங்களுக்கு ஆசீர்வாதமே இருக்காது. அது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருன்றது. அப்போ ஆசீர்வாதம் என்பது என்ன? நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு 10 பவுனை வாங்குறது, 20 பவுனை வாங்குறதே இல்லை. பணத்தை கொண்டா, பொருளை கொண்டான்னு கேட்குறது. ஒரு விசுவாசி அப்படி சொல்லவே கூடாது. முதல்ல கேட்கக்கூடாது, சொல்லக்கூடாது. போய் பணத்தை வாங்கிட்டு வா, நகையாக வாங்கிட்டு வான்னு சொல்கிறான்னா அவன் விசுவாசியே கிடையாது, அவன் மனுஷனே கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சில பேர் கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தியாக இருக்கட்டும், பிந்தியாக இருக்கட்டும். நான் நம்ம ஆவடி சர்ச்சில், இப்போ இருக்கிற ஆவடி சபையில் ஒரு பிரசங்கத்தை நான் அப்படி மேலோட்டமாக அப்படி எப்பயாவது அப்படி பார்க்கறது உண்டு. அவர் சொன்னார், அவெல்லாம் ஒரு மனுஷன், எந்த ஒரு புருஷன் தன் மனைவி வீட்டில் இருக்க சொத்தை எதிர்பார்க்குறானோ அல்லது வரணும்னு கேட்குறாங்களோ இல்லை போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி கேட்குறாங்களோ அவெல்லாம் ஒரு புருஷனே இல்லை அப்படின்னாரு. இப்போ நான் சொல்கிறது இப்போ இருக்கிற ஆவடி சர்ச்சு பாஸ் சபையில் நடந்த ஒரு செய்தி. தேவைப்பட்டால் நான் உங்களுக்கு
அனுப்புகிறார். என்ன சொல்ல வரேன், அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறாரு இல்லை, அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை, அதுதான் ஒழுங்கு, அப்படி தான் இருக்கணும், அதுதான் நான் சொல்ல வரேன். போகிறதுமே இந்தியே என்ன சொல்கிற, என்ன கொடுக்குற, ஏது கொடுக்குற, அதை கொடுக்குறேன், இது கேட்கறது மட்டும் இல்லை, வந்ததுக்கப்புறம் போய் இன்னும் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, இதெல்லாம் ஒரு நல்ல விசுவாசிக்கு அடையாளம் கிடையாது, ஒரு நல்ல மனுஷனும் கிடையாது. அது சரியில்லை, அது ஒழுங்கீனமான காரியம். இதில் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்குது, சமாதானம் இருக்குது. கொடுக்குறது அவங்க தான் விபரியப்பட்டு ஏதாவது கொடுத்தா கொடுக்கறது, போய் இந்த டிமாண்ட் பண்ணுறது, கேட்குறது, இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான காரியம். அப்போ என்னென்னா அவங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியல, அதில் ஆழமான காரியங்கள் விளங்கலை. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நம்ம ஒரு பொண்ணை பார்க்குறோமோ மாப்பிள்ளையை பார்க்குறோமோ, முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பார்க்காதனால தாங்க இந்த பிரச்சனைன்னு சொல்ல வரேன். இப்போ அதுக்காக தான் இந்த கதையை கொண்டு வரேன். இப்படிலாம் இருந்தால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. சொன்ன அந்த சத்தியத்தை புரிஞ்சுப்பாங்க, ஏற்றுக்கொள்வாங்க, கீழ்ப்படிவாங்க, ஒத்து போவாங்க. அவங்கள்ட்ட அந்த வாசனையே இருக்காது. என்ன வாசனை இருக்காது? ஜெபம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. சும்மா பேருக்கு உட்காந்துருக்கும், ஏதோ தண்ணியில் ஒரு முக்கிய கொண்டாந்து வச்ச மாரி உட்காந்துருக்கும், அவ்வளோதான். என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? அதனால் இங்கே உள்ளவங்க நீங்கள் அப்படி இருக்கீங்க நான் சொல்லவில்லை, அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு வரேன். அப்போ இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ரூத்தின் வாழ்க்கையிலே செய்தது போல, நான் வெறும் திருமண வாழ்க்கையை பற்றி நான் பேசலை, குடும்ப வாழ்க்கையை பற்றி மட்டும் நான் பேசலை, உலக பிரகாரமான உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தையும் மாறுதலையும் மாற்றத்தையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஆண்டிலே செய்ய போகிறார். நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு வசனம் வாசித்து நம்ம முடிச்சிருவோமா? ரோமர் 6:6. ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நாம் இனி அந்த வார்த்தைக்கு வரும், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. புரியுங்களா? நாம் இனி என்ன செய்யக்கூடாது? இந்த வருஷத்துலேருந்து இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதீங்க. இயேசு அழகாக சொல்கிறார். யோவான் 8:11 பாருங்க. யோவான் 8:11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அவருங்க மற்றதெல்லாத்தையும் நான் எடிட் பண்ணிடுறேன், கடைசியாக பார்ப்போம். இனி பாவம் செய்ய நீ போ. இயேசு என்ன சொல்றார்? நீ போ, இனி பாவம் செய்ய. நான் சொல்கிறேன், இந்த 2024 எல்லாம் போகட்டும், நீ போ. இந்த ஆராதனை முடிஞ்சு போச்சு, நீங்கள் என்ன செய்யலாம்? புறப்பட்டு போ, இனி பாவம் செய்யாதுங்க. இனிமேல் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இனிமேல் பாவம் செய்யுங்க. இனிமேல் தாமதமாக வராதிங்க. இனி ஆராதனைக்கு தாமதமாக வராதிங்க. இனிமேல் வேதம் வாசிக்காமல் இருக்காதீங்க. இதுவரை போன வருஷம் வேத புத்தகத்தை எடுத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இனி வேதத்தை வாசிங்க. இனி பைபிள் படிக்காமல் இருக்காதீங்க. இது வரைக்கும் போன வருஷத்தில் நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இனி இதுக்கப்புறம் என்ன செய்ய? ஜெபம் பண்ணாமல் இருக்காதீங்க. ஜெபத்துக்காக நேரத்தை கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் ஊழியம் செய்யாமல் இருந்திருக்கலாம், இனிமேல் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. இது வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ணாமல் இருக்கலாம். இனி இந்த வருஷத்தில் கர்த்தருக்காக ஒரே ஒரு ஆத்மாவை நீங்கள் செய்யணும், ஆதாயப்படுத்துங்க. இப்படி இனி இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இனிமையாக மாறும், இனிமையை கொண்டு வரும். அந்த இனிப்பான செய்தியை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இனி நீங்கள் என்ன செய்ய போகிறாயோ அதை பொறுத்து தான் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த ஆண்டிலே, இந்த வருஷத்திலே இனிமேல் நான் ஜெபம் பண்ணுவேன், இனிமேல் நான் ஒழுங்காக தவறாமல் இந்த வருஷத்தில் ஒரு முறையாயிலும் முழு வேதாகமத்தை படித்து முடிக்க போகிறேன். அப்படி ஒரு சபதம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நிறைய பேர் படிக்க தொடங்கிட்டாங்க, தொடங்கி கிட்டத்தட்ட ஆதியாகமம் முடிச்சிட்டாங்க. வருஷம் தொடங்கிறதுக்குள்ள அவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறாங்க. கவனிங்க, இப்படி ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. இனிமேல் இந்த வருஷத்தில் முழு வேதாகமத்தையும் நான் படிப்பேன், இனிமேல் நான் ஜெபம் பண்ணுவேன், இனிமேல் நான் தவறாமல் நேரத்துக்கு ஆராதனைக்கு வருவேன், நான் ஜெபம் பண்ணி இப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன். ஆத்தமாதம் இனிமேல் என்று சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஆண்டவர் இனிமேல் உன் வாழ்க்கையிலையும்
இனிமையான ஆசீர்வாதங்களை தந்து ரூத்தை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களை உயிர்ப்பிப்பார், உங்களை மீண்டுமாக உங்கள் வாழ்க்கையை புதுப்பிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார். நம்ம சொல்லி இன்றைக்கி வாக்குத்தத்தமாக பார்த்தது போல நிர்மூலமானது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார்? திரும்ப கட்டி எழுப்புவார். பாழானது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? பயிர் நிலம் போல ஆக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் இப்போது ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த புதிய வருஷத்தின் தொடக்கத்தில் ஆண்டவர் சொன்னார், இனி நீ கொடுமையை காண மாட்டாய், உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது. இனிமேல் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வாழ்க்கையில் உனக்கு சம்பவிக்காது என்று கர்த்தர் சொல்லுவார். எதையெல்லாம் நினைத்து எதையெல்லாம் குறித்து நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய்? உன் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? அதுக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? என்னுடைய பிள்ளையினுடைய நடவடிக்கைகள் நடக்கைகள் சரியாக இல்லை என்று சொல்லி கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கீங்களா? உன் குடும்பத்தை நினைத்து, பிள்ளையை நினைத்து, பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நினைத்து, உன் தொழிலை நினைத்து, வியாபாரத்தை நினைத்து, உத்தியோகத்தை நினைத்து, ப்ரொமோஷன் நினைத்து, பிள்ளையுடைய திருமண வாழ்க்கையை நினைத்து, எத்தனையோ காரியங்களை நினைத்து 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 உள்ளத்திலே வருந்தி வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய கர்த்தர் இந்த புதிய வருஷத்திலே உங்களை பார்த்து சொல்றாரு, இனி நீ கொடுமையை பார்க்க மாட்டான். இந்த கொடுமையெல்லாம் என்னால் இனிமே பார்க்க முடியாது என்று சொல்லி கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைய கர்த்தர் சொல்றாரு, இனிமே அந்த கொடுமையை நீ பார்க்க மாட்டான். அந்த கொடுமையை நீ பார்க்க மாட்டான். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டு ஆண்டவர் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவர், அற்புதங்களை கொண்டு வருவார். ரூத்தை போல ஒரு குணசாலியாக என்ற பெயர் எடுக்க நான் தீர்மானம் செய்யுங்க. ஆண்டவரே, நான் ஒரு சாட்சி பெற்ற ஒரு மகளை வாழணும். ரூத்தை போல ஒரு சாட்சி உள்ள குணசாலி என்கிற ஒரு பேர் என் குடும்பத்திலையும் என் ஊர்லேயும் எனக்கு கிடைக்கணும். அப்படி வாழணும், அப்படி நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை செய்யும், எனக்கு உதவி செய்யும், கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க மனசாக இருக்கீங்க? எத்தனை பேருக்கு இந்த நன்மையும் இந்த ஆசீர்வாதம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கு வேண்டும்? இந்த ஆண்டு தொடக்கத்திலே ஆண்டவர் எனக்கு இது தர வேண்டும், தருவார், நான் விரும்பி எதிர்பார்க்கிறேன் என்று இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க மனதாக இருக்கிறவங்க உங்கள் கையை உயர்த்தி கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கை, என் குடும்பம், என் பிள்ளைகள், ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி வாழ நான் விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யும், என் குடும்பத்துக்கு உதவி செய்யும், என் பிள்ளைகளுக்கு அந்த உதவி செய்யும், கிருபை செய்யுங்கப்பா. ரூத்துக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபைகளை போல என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருபைங்க தாங்கப்பா. அந்த சுபாவங்கள், அந்த குணங்கள் உண்டாகட்டும், உருவாகட்டும். நல்ல ஒரு குணசாலி என்கிற பெயர் உண்டாகட்டும். ஊரிலே ஊரார் மத்தியிலே ஒரு நல்ல சாட்சி உண்டாகட்டும். நல்ல பெயர் பெற்றவராய் விளங்க என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்க, கிருபை தாங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் குடும்பத்துக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்க. இயேசு சொல்றாரு, உன் பிள்ளைகள் எனக்காக அழாமல் உன் பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொல்றாரு. உன் பிள்ளைகளுக்காக அழுது சோகமா கர்த்தர் உன் வாழ்க்கையை நிலைமை மாற்றுவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். மகிமையானவர்களை கர்த்தர் செய்வார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்தின் தொடக்கத்திலே கொடுத்த நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்.
இனி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொடுமைகள் நேரிடாமல், வேதனைகள் வருத்தங்கள் வராமல், அவருடைய வாழ்க்கையின் தரத்தையும் சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி அமைக்கப் போவதற்காக ஸ்தோத்திரம். மாற்றுவீர் என்று வாக்கு பண்ணதற்காக ஸ்தோத்திரம். நிர்மூலமானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்பவும் கட்டுவீராக. பாழானதை எல்லாம் கர்த்தர் நீர் ஆண்டவரே பயிர் நிலமாய் மாற செய்வீராக. கிருபை தாங்க, கிருபை செய்யுங்க. அவருடைய குடும்பத்தில் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இதை ஆசீர்வதி. ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த நன்மையை காண செய்யுங்கப்பா. இந்த அற்புதங்கள் நடக்கட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இந்த வருஷத்தில் அவர்கள் துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். அவளை வருத்தங்கள் வேதனைகள் நீங்க போவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அவர்கள் நினைக்காத எதிர்பார்க்காத காரியத்தை கர்த்தர் நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக அதிகமாக கிரியை செய்கிற தேவன் அல்லவா? உடைய பிள்ளைகள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியத்தை குடும்பத்தில் கட்டளையிடுங்கப்பா. கிருபையாக இறங்கும், உதவி செய்யும். அனைவர் வாழ்க்கையிலையும் நன்மையை நீ செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.